विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निधाय कृपपदायिने गौरगतदामदाय नगरग्रामदारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय Om Namo Bhagavate Vasudevaya. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. பதம் 7. மூன்றாவது காண்டம், இரண்டாவது புத்தகம், அத்தியாயம் 18, ஸ்லோகம் 7. தம் நிக சரந்தம் ஷலிலாத நுத்ருதோ கிரண்யகேஷ திவிரதம் யதா ஜசக கரால தம்ஸ்ட்ரோ சனி நிஸ்வனோ பிரவீத் கதஹ்ரியாம் கிம் துவம் தாம் விகிர்கிதம். ஹரே படிக்கா கிருஷ்ணா. மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். தங்கமயமான முடியை கண்ட தலையும் பயம் தரும் கொம்புகளையும் உடைய அசுரன் முதலே யானை துரத்துவதைப் போல நீரிலிருந்து வெளும் பகவானை துரத்தினான். இடிபோல் முழங்கிக் கொண்டு அவன் கூறினான், அரைக்கூவல் விடுகின்ற எதிரியின் முன்னால் இருந்து ஓட உனக்கு வெட்கமாக இல்லையா? வெட்கமற்ற உயிரினங்களுக்கு பழி என்று எதுவும் கிடையாது. பொருளுரை: பகவான் பூமியை தன் கரங்களில் எடுத்துக்கொண்டு அதை விடுவிட்டதற்காக நீரிலிருந்து வெளியில் வந்த பொழுது அசுரன் அவரை அவமதிப்பு மிக்க சொற்களால் கேலி செய்தான். ஆனால் பகவான் தன் கடமையை உணர்ந்த வராதனால் இதை குறித்து கவலைப்படவில்லை. கடமையுணர்வு மிக்கவருக்கு பயப்படுவதற்கு ஏதும் இல்லை. அதுபோல சக்தி உள்ளவர்கள் எதிரியின் கேலிக்கோ அல்லது இரக்கமற்ற சொற்களுக்கோ அச்சம் ஏற்படுவதில்லை. பகவான் யாரிடமும் பயப்படுவதும் ஏதும் இல்லை. ஆயினும் அவர் அவருடைய எதிரியை புறக்கணிப்பதன் மூலம் கருணை காட்டினார். அவர் வெளிப்படையாக அரைக்கூவலிலிருந்து விலகிவிட்டாலும் அது பூமியை பேரிடரிலிருந்து காப்பதற்காக அவர் ஹிரண்யாட்சனின் கேலி மிகுந்த சொற்களை பெற்று கொண்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொறுத்து கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ நம்ம இப்ப பாக்குறது பகவானுக்கும் ஹிரண்யாக்ஷனுக்கும் இடையே போர் நிகழ்கின்றது. பகவான் வராக அவதாரம் பன்றி ரூபமாக எடுத்து அந்த கொம்புகளுக்கு இடையில பூமியை தாங்கி மேல கொண்டு வர்றாரு. அந்த ஹிரண்ய கடலுக்குள்ள, அந்த கர்ப்போதக கடல்ல மூழ்கி இருந்த பூமி தாயை அந்த கொம்புகள் மூலமா மேல கொண்டு வர்றார். அப்போ இந்த அசுரன் பகவான நீ ஒரு மிருகம் தானே, உனக்கு வெக்கம் இல்லையா, எங்கோட சீக்கிரம் சண்டைக்கு வரமாட்டையா அப்படின்னு ஒரு கீழ்த்தரமா பேசிட்டு இருக்கான். ஆனா பகவான் எப்பவுமே உயர்ந்தவர். அதனால இந்த சொற்களை அவர் அவன் கேலி மிகுந்த சொற்களை எல்லாம் பொறுத்துக்கிறார். இப்ப பகவான் அவன் கூட சண்டை போடணும், அதுக்காக அவன் தூண்டிட்டு இருக்கான் அந்த அசுரன். அடுத்தது பதம் 8. சகாமோதஸ் தாத்சலீலஸ்ய கோச்சரே வின்யஸ்ய தஸ்யா மததாத் சவஸ்வத்வம் அபிஷ்டுதோ விஸ்வசுருஜா பிரசீனைர் பூரியமானோ விபுதை பஷ்யதோரேஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பகவான் பூமியை நீரின் மேற்பரப்பில் தன்னுடைய பார்வைக்குள் வைத்து தன்னுடைய சக்தியை நீரின் மேல் மிதக்கும் சக்தியாக மாற்றி அவளுக்கு அதை கொடுத்தார். எதிரி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அண்டத்தை படைப்பவனாகிய பிரம்மா பகவானை போற்றினார். மற்ற தேவர்கள் அவர் மீது பூமாரி பொழிந்தார்கள். பொருளுரை: அசுரர்கள் பரமபுருஷ பகவான் பூமியை எவ்வாறு நீரில் மிதக்கவிட்டார் என்பதை புரிந்து கொள்ள முடியாது.
ஆனால் பகவானின் பக்தர்களுக்கு இது ஒரு அதிசயமான செயல் அல்ல. பூமி மட்டுமல்ல, ஆனால் பல பல லட்சக்கணக்கான கோள்கள் காற்றில் மிதக்கின்றன. இந்த மிதக்கும் சக்தி பகவானால் அவைகளுக்கு வழங்கப்படுகிறது. இதைவிட முடிவான விளக்கம் இல்லை. ஜட உலகத்தவர் கோள்கள் மிதப்ப புவியீர்ப்பு விசையினால் என்று விளக்க முடியும். ஆனால் புவியீர்ப்பு விசை பரமபுருஷ பகவானின் கட்டுப்பாட்டில் அல்லது வழிகாட்டுதலின் கீழ் இயங்குகிறது. பகவத்கீதையின் கூற்று பகவானின் ஆற்றலை உறுதிப்படுத்துகிறது. அதாவது ஜடவுலக சட்டங்கள் அல்லது இயற்கை விதிகள், கதிரவனின் மண்டலத்தின் வளர்ச்சி, காப்பு, உற்பத்தி, படிப்படியாக வளர்ச்சி, எல்லாவற்றுக்கும் பின்னால் இறைவனின் வழிகாட்டுதல் இருக்கிறது. பிரம்மாவை தலைவராக கொண்ட தேவர்களால் மட்டுமே பகவானின் செயல்பாடுகளை போற்ற முடியும். அதனால் அவர்கள் பகவான் அசாதாரணமான வீரத்தினால் பூமியை நீரின் மேல் மட்டத்தில் வைத்ததும், அவர்கள் எல்லாம் கடந்த இந்த தத்துவத்தின் செயலை பாராட்டும் வகையில் அவர் மீது மலர்களை பொழிந்தார்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப பகவான் பகவத்கீதையில சொல்றாரு, மயா தக்ஷேன பிரகிருதி சூயதேச சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. எல்லாமே அவருடைய பார்வையில, மேற்பார்வையில் நான் இந்த ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்றாரு. அப்போ பகவான் பார்வை பார்த்தாலே போதும். அவர் இதுக்காக தனியா எந்த ஒரு எஃபெக்ட் எடுக்க வேண்டியதில்லை. அவரை ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பூமியை மேல கைகளாலோ இல்ல படைப்பை அவர் கைகளாலோ இல்ல கால்களாலோ மேற்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. தனது கண் பார்வையாலேயே அதை செஞ்சிருவார். ஏன்னா பகவானோட பார்வையிலேயே எல்லாமே நடந்துரும். அப்ப இங்க தேவர்கள் எல்லாம் அதை பார்த்துக்கிட்டு பகவான் எப்படி அந்த பூமியை தண்ணி மேல அப்படியே மிதக்க விடுறார். அப்போ அது பகவானுடைய சக்தியின் காரணமா அந்த பூமி மிதக்குது. எப்படி நாம ஒரு கடினமான பொருளை நீர்ல போட்டா அதை உடனே உள்ளதான் போகும். ஆனா பூமி எவ்வளவு பாரம், பூமி எவ்வளவு வெயிட் உள்ளது, ஆனா அது கீழே போகாம மிதங்குது. எதனால? பகவானுடைய அற்புத சக்தியினால. இது அசுரர்களுக்கு புரியாது. இப்ப இந்த புவியீர்ப்பு விசை பரமபுருஷ பகவானின் கட்டுப்பாட்டுலதான் இயங்குது. எந்த ஒரு பொருளை போட்டாலும் அது ஏன் கீழ் நோக்கி போகுது? அப்ப இந்த பூமி மொத்தமா, இந்த பூமியை உருண்டையானது காற்றில் மிதப்பது போல நாம ஒரு சின்ன பொருளை போட்டா கூட அது கீழே போகுது. ஆனா இவ்வளவு பெரிய பூமி காற்றுல மிதக்குது, ஒரு அண்டவெளியில மிதக்குது. இதுக்கு காரணம் என்ன? பகவானுடைய சக்தி. எல்லா கோள்களும் அதன் பாதையில கரெக்டா நகருது. ஒரு இன்ச் நகர்ந்தாலும் அது மற்ற கோள்களுடைய சுற்றுப்பாதையில தடை ஏற்படுத்தி ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சுக்கிட்டு எல்லாமே காணாம போயிரும், எல்லாமே அழிவடைஞ்சிரும். அப்ப இது எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பகவானுடைய கருணையினால, அவருடைய சக்தியினால நடந்துட்டு இருக்கு. அடுத்து பதம் 9. பரானுஷக்தம் த பனியோ பகல்பம் மகாகதம் காஞ்சன சித்திரதம்சம் மர்மான்ய பீஷ்ணம் பிருதுதந்தம் திருத்தைக பிரச்சண்ட மன்யு பிரசம்ஸ்தம் பபாஷே. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. உடலில் நகைகளும் வளைகளும் அழகிய தங்கத்தாலான போர்க்கவசமும் தரித்த அசுரன் பகவானை சிறந்த கதையுடன் பின்னாலிருந்து துரத்தினான். பகவான் அவனுடைய துளைக்கும் தீய சொற்களை பொறுத்து கொண்டார். ஆயினும் அவனுக்கு பதில் கூற அவருடைய பயங்கரமான கோபத்தை வெளிப்படுத்தினார். பொருளுரை. அசுரன் பகவானை தீய வார்த்தைகளால் கேலி செய்த போதே பகவான் அசுரனை திருத்துவதற்காக உடனடியாக தண்டித்திருக்க முடியும். ஆனால் அவர் தேவர்களை மகிழ்விக்க அவர் பொறுத்து கொண்டார். அவர்கள் தங்கள் கடமையை செய்யும் பொழுது தீயவர்களை கண்டால் அச்சப்படாமல் இருக்கவும் பொறுத்து கொண்டார். ஆதலால் தேவர்களை காக்க எப்போதும் பகவான் இருக்கிறார் என தெரிந்து கொள்ளவும் தேவர்களின் பயத்தை போக்கவுமே முக்கியமாக அவரின் பொறுமை வெளிக்காட்டப்பட்டது. பகவானை குறித்த அசுரர்களின் கேலி பேச்சு நாய்களின் குறைப்பு போன்றதாகும். இறைவன் அது குறித்து கவனம் செலுத்தவில்லை. பூமியை நீரின் நடுவிலிருந்து வெளியில் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டிருந்ததால் அதை கவனிக்கவில்லை. ஜட உலக அசுரர்கள் எப்போதும் அதிக அளவில் பல வடிவங்களில் தங்கத்தை வைத்திருப்பார்கள் மற்றும் அதிக அளவில் தங்கம், உடல் வலிமை மற்றும் புகழ் இவை பரமபுருஷ பகவானின் கோபத்திலிருந்து தம்மை காக்கும் என்று நினைக்கிறார்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப மனிதர்களோட முட்டாள்தனத்தை இங்க ஸ்ரீல பிரபுபாதர் அழகா வெளிப்படுத்துறாரு.
யார்கிட்ட எல்லாம் நிறைய தங்கம் இருக்கோ, உடல் வலிமை இருக்கோ, புகழ் இருக்கோ, அவங்கெல்லாம் வந்து பகவானை மதிக்கிறது கிடையாது. நிறைய செல்வந்தர்கள் கோயிலுக்கு போனாங்கன்னா அங்க வந்து நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க. பகவானுக்கு தண்டவத் பண்ண மாட்டாங்க. பகவான் அப்படியே நெஞ்ச நிமித்திட்டு போய் ஒரு சுத்திட்டு போயிடுவாங்க. அவங்க என்னமோ கோயிலுக்கு வர்றதே அந்த கோயிலுக்கு பெருமைங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அப்ப இந்த புகழுடையவர்கள், செல்வம் உள்ளவர்கள், தங்கம் அதிகம் அளவு. ஏன்னா தங்கம் அதிக அளவுங்கிறது இந்த கலிபுருஷன் ஒரு 5வது இடம் கேட்கிறாரு இல்லைங்களா பரிஷித் மகாராஜா. 4 இடம் வந்து மது, சூது, மாமிசம். இந்த 4 தவிர எனக்கு ஒரு கூரை வேணும்னு கேக்குறாரு. அப்ப கலிபுருஷன் கிட்ட பரிஷித் மகாராஜா சொல்றாரு, எங்கெல்லாம் தங்கம் அதிக அளவு இருக்கின்றதோ, இப்ப நாடுகள் எல்லாம் போட்டி போட்டுட்டு தங்கத்தை தான் சேகரிக்கிறாங்க. எங்க நாட்டுல இவ்வளவு டன் தங்கம் இருக்கு, அதனால நாங்க வல்லரசு, எங்ககிட்ட இவ்வளவு இருக்கு, அதனால நாங்க டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு ஒண்ணுக்கு ஒண்ணு பெருமை அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மையில தங்கம் எங்க இருக்கிறதோ அங்கதான் கலிபுருஷன் அதிகமாக ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிறது இந்த நவநாகரிக தலைவர்களுக்கு புரியறது கிடையாது. அப்ப அசுரர்கள் எல்லாம் பகவானை குறித்து ரொம்ப குறைவாக மதிப்பிடுறாங்க. அது வந்து எப்படி நாய்களோட குறைப்பு மாதிரி. ஒரு சூரியனை பார்த்து நாய் உழைச்சிட்டே இருக்கு. அப்ப அது சூரியனுக்கு கேடா கிடையாது, நாய்க்கு தான் கேடு. நாய் வந்து நொந்து போய் அப்புறம் டயர்ட் ஆகி படுத்துக்கும். மறுபடியும் எந்திரிச்சு அடுத்த நாள் பார்த்து சூரியனை பார்த்து குறைக்கும். அப்ப சூரியனுக்கு எந்த ஒரு வருத்தம் கிடையாது. நாய் குறைச்சிட்டே இருந்தா நீ குறைச்சிட்டே இரு, அது உன் முட்டாள்தனம், உனக்குத்தான் வாய் வலிக்கும் அப்படின்ற மாதிரி. இங்க அசுரர்கள் என்ன பண்றாங்கன்னா பகவானை இழி சொற்களால எப்பவுமே பேசிட்டே இருப்பாங்க. ஆனா பகவான் வந்து அதுக்கெல்லாம் வந்து கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா பகவான் என்றும் தூய்மையானவர். அப்ப பகவானை தீய வார்த்தைகளால் கேலி செய்த போதே பகவான் அசுரனை திருத்துவதற்கு உடனடியாக தண்டித்திருக்க முடியும். ஆனா தேவர்களை மகிழ்விப்பதற்காக அவர் பொறுத்து கொண்டார். எப்பவுமே பக்தர்களை மகிழ்விப்பதுதான் பகவானுடைய முதல் எண்ணம். ஏன்னா பக்தர்களுக்காகத்தான் அவர் இங்க வர்றாரு. ஏன்னா அசுரர்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் கண் பார்வையாலே அவர்களை அழித்து விடுவார். நினைச்ச மாத்திரத்திலேயே அங்கிருந்து அவங்க இங்க பஸ்மமாயிருவாங்க. அதான் எதுக்காக வர்றாரு அப்படின்னா பக்தர்களுக்கு தன்னுடைய லீலைகளை காட்டி அவர்களை இன்பத்தில் ஆழ்த்துவதற்காக. ஏன்னா பக்தர்கள் எப்பொழுதும் பகவானின் பெருமையை பேச நினைக்கிறாங்க, பகவானை பார்க்க நினைக்கிறாங்க, பகவானை பற்றி கேட்க நினைக்கிறார்கள், பார்க்க நினைக்கிறார்கள், பேச நினைக்கிறார்கள், பகவானுக்காக தங்கள் செயல்களை செய்கிறார்கள். அதனால பக்தர்களுக்கும் பகவானுக்கும் எந்த ஒரு இது கிடையாது, டிஸ்டன்ஸ் கிடையாது. அப்போ பகவானும் பக்தர்களும் எப்பொழுதும், பக்தர்கள் இல்லாம பகவான் இல்ல, பகவான் இல்லாம பக்தர்கள் கிடையாது. அடுத்தது பதம் 10. ஸ்ரீ பகவான் உவாச்ச சத்யம் வயம் போ வனகோச்சரா மிருகாக யுஸ்மத் விதான் மிருகயே கிராமசிம்ஹான் ந மிருத்யுபானச பிரதி முக்தஸ்ய வீரா விகன்னதம் விகத்தனம் தவ கிருஹத் நந்தி அபத்ர. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவான் கூறினார், உண்மையில் நாங்கள் காட்டில் குடியிருக்கும் உயிரினங்கள். உங்களைப் போல் நாங்கள் நாய்களை வேட்டையாடுவதற்காக தேடிக்கொண்டிருக்கின்றோம். மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவர் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் வம்பு பேச்சை கேட்டு அஞ்ச மாட்டார். ஏனெனில் நீங்கள் மரண விதியினால் கட்டுண்டு இருக்கிறீர்கள். பொருளுரை. அசுரர்களும் நாத்திகவாதிகளும் பரமபுருஷ பகவானை அவமதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தாங்கள் பிறப்பு இறப்பின் விதிகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்பதை மறக்கிறார்கள். அவர்கள் பகவான் இருப்பதை கேலி செய்வதால் மட்டும் அல்லது அவருடைய விதியிலிருந்து விழாத இயற்கையை எதிர்ப்பதனால் பிறப்பு இறப்பின் பிடியிலிருந்து விடுபடலாம் என்று நினைக்கிறார்கள். மனவாசகம் கடந்த பகவானின் இயற்கை தத்துவத்தை புரிந்து கொண்டால் ஒருவர் பகவானின் இருப்பிடமாகிய மோட்சத்தை அடையலாம் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அசுரர்களும் நாத்திகவாதிகளும் பகவானின் இயற்கையை புரிந்து கொள்ள முயற்சிப்பது இல்லை. அதனால் அவர்கள் பிறப்பு இறப்பின் பிடியிலேயே தொடர்ந்து இருக்கிறார்கள். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூங் மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரே சொல்லுங்க மாதாஜி. ஜிபே பண்ணலாம் ஜிபே பண்ணலாங்க மாதாஜி. சரி ஓகே. சரி அதுல பண்றேன் நாங்க. சரி ஓகே. சரி நீங்க ஸ்டார்ட். ஓகே தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அப்போ பரமபுருஷர் சொல்றாரு,
நாய்களை வேட்டையாடுவதற்காக தேடிக்கொண்டிருக்கிறோம். மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் வம்பு பேச்சை கேட்டு அஞ்ச மாட்டார்கள். மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் யார் அப்படின்னா ஜீவன் முக்தா, அதாவது நான் உடல் அல்ல ஆத்மா என உணர்ந்தவர்கள். ஆத்மாவுக்கு என்றும் மரணம் இல்லை. அப்போ மரணத்தின் பிடியிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். உடம்பே இருந்தா கூட அவங்களுக்கு மரணம் உடலுக்குத்தான் மரணம்ங்கிறது தெரியும், ஆத்மாக்கு மரணம் இல்லை. ஆத்மா எதனாலும் பாதிக்கப்படுவது கிடையாது. அதனால மரண விதியினால் மத்தவங்க எல்லாம் கட்டுண்டு கிடக்குறாங்க. அதாவது அசுரர்கள் கட்டுண்டு கிடக்குறாங்க, மரண விதி. அப்போ மரணம் என்பது இந்த உடலை மாற்றுவது. உடலை மாற்றுவது கண்டு யாரும் கலங்கிறது இல்லை. தீரா, அவங்கதான் தீரா. தேகினோ அஸ்மின் யதா தேகே குமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தரணம் முக்கியதி. அப்போ அந்த முக்கியதி அப்படின்னா குழப்பம் அடைவதில்லை. முயந்தி சூரையக. அப்போ அந்த முக்கியதி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ மரணத்தை பற்றி தீரர்கள் கவலைப்படுவதில்லை. ஏன்னா அந்த உடல் மாற்றத்துக்குரியது. குழந்தை பருவம், இளமை, அப்புறம் முதுமை, அப்புறம் அடுத்த உடல், இப்படி மாறி மாறி அது போயிட்டே இருக்கும். அப்ப இந்த அசுரர்கள், நாத்தியவாதிகள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, பகவானை அவமதிக்கிறாங்க. அப்ப பிறப்பு இறப்பின் விதிகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்பதை அவங்க மறுக்கிறார்கள். ஏன்னா அசுரர்கள் நினைக்கிறாங்க அவங்களுக்கு மரணமே இல்லாத வாழ்வு. ஏன்னா அவங்க சிறு வரத்தை பெற்று விட்டால் அவங்க நினைக்கிறாங்க நம்மளுக்கு மரணம் வராது, அந்த உடம்புக்கு மரணம் வராது அப்படின்னு. அப்ப அந்த உடம்பை வைத்திட்டு நாங்க பலசாலி, நாங்க எதை வேணா செய்ய முடியும், கடவுளுக்கு ஈக்குவல் நாங்க அப்படின்னு அவங்க பகவானை கேலி செய்யறாங்க. அப்போ அந்த வலுவான இயற்கைய எதிர்க்கிறதுனால பிறப்பு இருப்பின் பிடியிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு மென்டல் ஸ்பெகுலேட் பண்ணிட்டு அவங்க பகவானோட மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்போ அசுரர்களும் இயற்கையை புரிந்து கொள்ள முயற்சிப்பது கிடையாது, உண்மையை புரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த உலகம் எப்படி தோன்றியது, யாரோட இயங்குது, ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மறுபடியும் பிறப்பு கிடையாது. ஜென்ம கர்மச்சரியம் ஏவம் யோவேதி தத்ஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமாம் ஏதிசோ அர்ஜுன. யார் என்னுடைய தோற்றம் மற்றும் செயல்களை புரிந்து கொள்கிறார்களோ மீண்டும் இங்கு பிறப்பது இல்லை. சோ அசுரர்களுக்கு அது தெரியாததுனால மீண்டும் மீண்டும் அவங்க பிறப்பு நோய் அப்படின்னு அந்த சுழல்ல சிக்கி மறுபடியும் அந்த சங்கிலி தொடர்ல மாட்டிக்கிறாங்க. அடுத்தது ஸ்லோகம் 11. தேவயம் ஹரா ரஷவ் கஷாம் கரியோ கதயா திராவிதாஸ்தே திஷ்டாமேதாதௌ ஸ்திதேயம் க்வயாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. நான் படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. உறுதியாக நாங்கள் ரசா தலத்தில் வாழ்பவர்களின் பாதுகாப்பை திருடிவிட்டோம் மற்றும் வெட்கமெல்லாம் இழந்து விட்டோம். உன்னுடைய பலம் பொருந்திய கதாயுதத்தினால் தாக்கப்பட்டாலும் கூட நான் சிறிது நேரம் இந்த நீரிலேயே தங்குவேன். ஏனென்றால் சக்தி வாய்ந்த எதிரியுடன் பகைமை உருவாக்கின பின்பு எனக்கு செல்ல வேறு இடம் இல்லை. பொருளுரை: பகவான் எல்லா இடங்களிலும் ஊடுருவி இருப்பவர். ஆதலால் அவரை எந்த இடத்திலிருந்தும் விரட்ட இயலாது என்பதை அசுரர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அசுரர்கள் தங்கள் உடைமைகளை தங்களது நிலையான சொத்தாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் எல்லாமே எதையும் எந்த நேரத்திலும் அவர் விருப்பப்படி எடுத்துக்கொள்ளும் முழுமுதற் கடவுளுக்கு சொந்தமானவை ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ அசுரர்கள் நினைக்கிறாங்க அவங்க உடைமைகள் எல்லாம் நிலையானது, அவங்க சொத்தெல்லாம் நிலையானது. எல்லா அசுரர்களும் அதைத்தான் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க சொத்து மட்டும் இல்ல, இந்திரலோகம், சந்திரலோகம், மற்ற சொத்துக்களையும் அவங்க பறிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த அசுரர்கள் பெரும் மூடர்களா இருக்கிறாங்க. ஏன்னா பகவான் எல்லா இடத்திலும் ஊடுருவி இருக்கிறார். அவர் சக்தியாகவும் சக்திமானாகவும் இருக்கிறார், சக்தியாகவும் இருக்கிறார். இதை கர்ப்போதக சாயி விஷ்ணு எப்படி எல்லா இடத்துலயும் ஊடுருவுறார் அப்படிங்கிறத அந்த புருஷ அவதாரங்கள் புரிஞ்சுக்கிட்டவங்க இதை நல்லா உணர முடியும்.
பகவான் வந்து எப்படி இந்த உலகில் ஒவ்வொரு ஜடத்திலும் அவர் வந்து ஊடுருவி இருக்கிறார் அப்படிங்கிறது. சோ அவங்க அவங்க வந்து பகவான் வந்து எதையும் எந்த நேரத்திலும் அவர் விருப்பப்படி எடுத்துக்கொள்ளும் உரிமை அவருக்கு இருக்கு. இப்ப பாருங்க, இந்த ஒவ்வொரு இடத்துல நிலநடுக்கம் ஏற்படுது, அங்க எல்லாமே அழிஞ்சு போயிருது. இப்ப கூட நிலநடுக்கம் எங்கேயோ வந்திருக்கு இல்லைங்களா, நாம பாக்குறோம். அப்போ இந்த மியான்மர். மியான்மர். அப்போ பகவான் வந்து எந்த நேரத்துல எதை வேணா செய்ய முடியும். திடீர்னு கொரோனா கொண்டு வந்து விட்டாரு. அப்பதான் மனுஷங்க வந்து கொஞ்சமாவது பக்திக்கு திரும்பினாங்க. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அச்சம். மாதாஜி உங்க வாய்ஸ் தான் பிரேக் ஆகி வருது மாதாஜி. இப்ப போன் வந்தது மாதாஜி, சாரி மாதாஜி. ஓகே ஓகே. அப்போ ஒரு அச்சம், பயம் இதெல்லாம் வரும்போது, ஒரு நிலையற்ற தன்மையை உணரும் போது மனிதன் அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது. அதுக்கப்புறம் அவன் வந்து பகவானை நோக்கி அந்த பயத்தினால ஒரு பக்தி பண்ண ஆரம்பிக்கிறான். இல்லைன்னா அவன் வந்து பக்திக்குள்ள வர்றது கிடையாது அவ்வளவு சீக்கிரம். அதுக்கடுத்தது பதம் 12. ஸ்வம்பத்ரதானாம் கில யூதபாதிதோ அபாதிபோ கடஸ்வனோ ஸ்வதஸ்ய ஆஸ்வனோஹ சம்ஸ்தாபிய சாஸ்மான் பிரம்புஜாஸ்ரு ஸ்வகாணாம் யஸ்வாம் பிரதிஜ்ஞாம் நாதிபி பர்த்ய சப்யஹ. நானே படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. நீ பல காலாட்படை வீரர்களுக்கு தலைவனாக இருக்கலாம். இப்போது எங்களை தூக்கி எறிவதற்கு முயற்சியும் எடுக்கலாம். உன் முட்டாள்தனமான பேச்சை விட்டுவிட்டு எங்களை கொல்வதன் மூலம் உன்னுடைய நெருங்கிய உறவினர்களின் கவலையை துடைத்து விடு. ஒருவன் செருக்குடையவனாக இருக்கலாம். இருந்த போதிலும் அவன் தன் உறுதிமொழியை நிறைவேற்ற தவறினால் அவன் அவையில் அமர தகுதி இல்லாதவனாகிறான். பொருளுரை. ஒரு அரசன் பெரிய வீரனாகவோ பெரிய காலாட்படைக்கு தலைவனாகவோ இருக்கலாம். ஆனால் முழுமுதற் கடவுளின் முன்பு அவன் பலமற்றவனாகவும் இறப்பதற்கு உரியவனாகவும் ஆகிறான். அதனால் பகவான் தீயோனை தன்னை கொல்வதான உறுதிமொழியை நிறைவேற்றும்படியும் அங்கிருந்து போகாமல் இருக்கவும் அறைகூவல் விடுத்தார். தேங்க்யூ. காலாட்படை வீரர்களுக்கு நீ தலைவனா இருக்கலாம், எங்களை தூக்கி எறிவதற்கு முயற்சியும் எடுக்கலாம். முட்டாள்தனமான பேச்சை விட்டுவிட்டு எங்களை கொல்வதன் மூலம் உன்னுடைய நெருங்கிய உறவினர்கள் கவலையை ஒழித்து விடு. அது எப்படி அப்படி சொல்றாங்க தெரியல. எங்களை கொல்வதன் மூலம் உன்னுடைய நெருங்கிய உறவினரின் கவலையை துடைத்து விடு. கொன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு போயிருமா? பெரிய காலாட்படை வீரர் தலைவனாக இருக்கலாம், ஆனால் முழுமுதற் கடவுளின் முன்பு பலமற்றவனாகவும் இறப்பதற்குரியவனாகவும் இருக்கிறான். அதனால் பகவான் தீயோனை தன்னை கொல்லுவதற்கான உறுதிமொழியை நிறைவேற்றும்படியும் அங்கிருந்து பகவான் சொல்றாரு. பகவான் தான் இதை சொல்றாரு. காலாட்படை வீரர்களுக்கு நீ வந்து தலைவனா இருக்கலாம், எங்களை தூக்கி எறிவதற்கு முயற்சியும் எடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பேசும்போதுதான் அவனுக்கு வந்து இன்னும் உத்வேகம் அதிகமா வரும். பகவான் கூட சண்டை போடுற ஒரு ஏன்னா பகவான் கூட சண்டை போடுறதுக்கு அவரை வந்து தூண்டி விடுறார். பகவானே தூண்டி விடுறார். முழுமுதற் கடவுள் முன்பு பலமற்றவனாகவும் இறப்பதற்குரியவனாகவும் ஆகின்றான். ஏன்னா ஒரு அசுரன் வந்து பகவான்கிட்ட அவன் வந்து துணிந்து போரிட முடியாது. எப்படித்தான் போரிட்டாலும் பகவானை அவன் வந்து, ஏன்னா பகவான் வந்து எல்லா வலிமையும் பெற்றவர். அவருக்கு செல்வம், வீரம், புகழ், துறவு எல்லா வலிமையும் அவர்கிட்ட, எல்லா குணங்களும் நற்குணங்களும் இருக்கு. 64 செல்வங்கள் இருக்கு, 64 குணங்கள் இருக்கு. இப்படி பகவானை வந்து யாராலும் வெல்ல முடியாது. சோ பகவானை எதிர்க்கிறவன் கண்டிப்பா இறப்பதற்குரியவன், அவன் பலமற்றவனாகவும் ஆகிறான். அதனால பகவான் சொல்றாரு, தன்னை கொல்லுவதற்கான உறுதிமொழியை நிறைவேற்றும்படி. எப்படியும் பகவானை கொல்ல முடியாது, ஆனா அவர் வந்து வீரத்தோட சண்டை போடணும்னு எதிர்பார்க்கிறார். அடுத்தது ஸ்லோகம் 13. மைத்ரேய வாச்ச ஜோதிஷிப்தோ பகவதா பிரலப்தஸ்ய ருஷாப்ருஷம் ஆஜஹாப்ரோல்பணம் க்ரோம் கிரீட்யமானோ ஹிராடிவ. படித்தாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், பரமபுருஷ பகவானால் அறைகூவல் விடப்பட்ட தீயவன் கோபமும் கலக்கமும் மிக்கவனாய்
சீண்டப்பட்ட நாகம் போல கோபத்தால் துடித்தான். பொருளுரை: நாகப்பாம்பு சாதாரண மனிதர்களுக்கு முன் கொடியது. ஆனால் அதனுடைய விளையாடக்கூடிய பாம்பாட்டியின் முன் அது விளையாட்டுக்குரிய பொருள். அதுபோல ஒரு தீயவன் தன் இருப்பிடத்தில் மிகவும் வலிமை வாய்ந்தவனாகலாம். ஆனால் பகவானுக்கு முன் முக்கியத்துவம் இல்லாதவன். அசுரனாகிய ராவணன் தேவர்களின் முன் கொடியவன். ஆனால் பகவான் ராமச்சந்திரனின் முன் அவன் நடுங்கி அவனுடைய இறைவனாகிய சிவனை வழிபட்டான். ஆயினும் பலனில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே நன்றி. கிருஷ்ணா மாதாஜி. இப்போ ஒரு நாகப்பாம்பை உதாரணம் காட்டுறார் ஸ்ரீல பிரபுபாதர். நாகப்பாம்பு வந்து என்னதான் கொடியதா இருந்தாலும் படம் எடுத்தாலும் அதனோட இடத்துலதான் அது வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி இருக்கும். ஆனா ஒரு பாம்பாட்டி கிட்ட அது என்ன பண்ணும், அது படம் எடுத்து அவன் சொன்னபடி படம் எடுத்து ஒரு கட்டுண்டு கிடக்கும். அது போல ஒரு தீயவன் அவனுடைய இடத்துல வலிமையுடையவனா இருக்கலாம். அவனுக்கு கீழே ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கலாம், அவனுக்கு பெரிய அரசாங்கம் இருக்கலாம். அப்போ அங்க வந்து அவனுக்கு வலிமை இருக்கும். ஆனா பகவான் முன்னாடி யாருக்குமே அந்த வலிமை, அவரை எதிர்க்கக்கூடிய வலிமை யாருக்கும் கிடையாது. ஏன்னா பகவான் வந்து அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர். அன்பில்லாதவங்க யாரையும் பகவானை கட்டுப்படுத்த முடியாது. அப்ப பகவான் சொல்றாரு, என்னுடைய பக்தர்களுக்கு மட்டும்தான் நான் அடிமை அப்படிங்கிறாரு. ஆனா மத்தவங்க அசுரர்களோ தீய புத்தி படைத்தவர்களோ பகவான் முன்னாண்ட ஒரு வெறும் ஒரு துரும்பு. அடுத்தது பதம் 14. ஸ்ருஜன்னாமர்ச்சித சுவாசாந்த மன்யுப்ரசேலி தேந்திரியः ஆசாத்திய தரசா தைத்யோ கதாந்திய ஹனந்திரித்தரிம். படிங்க மகேஷ், படிங்க. மொழிபெயர்ப்புள்ளவர்கள் தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபு. அசுரன் வெகு கோபத்துடன் சீறிக்கொண்டு அவனது எல்லா புலங்களும் கோபத்தால் துடிக்க விரைவாக பகவானின் மேல் பாய்ந்து அவரை தன் சக்தியுள்ள கதையால் ஓரடி அடித்தான். படிங்க. படிக்கலாம் மாதாஜி. பதம் 15. பகவான் சூகதா வேகம் விஷ்ணுஷ்டம் ரிபுனோரசி அவந்திய சக்தி அவந்தியர் யோகாரூட இவாந்தகம். மொழிபெயர்ப்பு: தவம் நிறைவேறிய யோகி மரணத்திலிருந்து சாமர்த்தியமாக தப்பிப்பது போல பகவான் தன் மார்பை குறிவைத்து எதிரியின் கதையிலிருந்து கடுமையாக வரவிருந்த அடியிலிருந்து விலகி எப்படியோ தப்பினார். பொருளுரை: முழுமையான யோகி இயற்கை விதியால் தரப்பட்ட மரண அடியிலிருந்து வெளியில் வர இயலும் என்பது இங்கு தரப்பட்ட சான்றாகும். பகவானின் உன்னதமான உடலை சக்தி வாய்ந்த கதையால் அசுரன் அடித்தது பயனற்றது. ஏனெனில் யாராலும் அவருடைய வீரத்தை செயலால் மிக இயலாது. யார் முன்னேறிய உன்னத ஆராய்ச்சியாளர்களோ அவர்கள் இயற்கை சட்டங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். மரணடி கூட அவர்களின் மீது செயல்பட முடியாது. மேலோட்டமாக பார்த்தால் ஒரு யோகி மரணத்தால் தாக்கப்படலாம். ஆனால் பகவானின் கருணையால் பகவானின் தொண்டில் ஈடுபட்டு அத்தகைய தாக்குதல்களின்றும் தப்பி வெளிவர முடியும். பகவான் தன்னுடைய தனிப்பட்ட ஆற்றலால் தனித்து விளங்குகிறார். அவருடைய கருணையால் அவர் பக்தர்களும் அவருக்கு தொண்டு செய்வதற்காக வாழ்கிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ இங்க முழுமையான யோகி வந்து இயற்கை விதியால் தரப்பட்ட மரண அடியிலிருந்து வெளியில் வர இயலும். அப்போ இங்க வந்து பகவான் அவனுடைய மார்பை குறிவைத்து பகவான் தன் மார்பை குறிவைத்து எதிரியின் கதையிலிருந்து கடுமையாக வரவிருந்த அடியிலிருந்து விலகி தப்பினார். இதெல்லாம் வந்து பகவானுடைய ஒரு டிராமா. ஏன்னா அவர் வீரத்தை வெளிப்படுத்த அவருக்கு ஈக்குவலா அங்க ஜெய விஜயனை இந்த அசுரன் வடிவுல கொண்டு வந்திருக்கார். அப்போ இது வந்து ரொம்ப சீரியஸாலாம் பகவானுக்கு கிடையாது. அவர் அது வந்து அவருக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு, ஆனா மத்தவங்களுக்கு தெரியாது இது ஜெய விஜயர்கள்னு. அப்போ இங்க வந்து இந்த டிராமா அரங்கேற்றமாகுது. பகவான் வந்து தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துறதுக்காக அந்த கதையை அவனை வந்து தூண்டி விட்டு தன்னை அடிக்குமாறு, என்னை கொல்றதுதானே உன்னோட நோக்கம், வா வா சண்டைக்கு வா, என்னை கொன்னுரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா பகவானை யாராலையும் கொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவருக்கு என்றுமே அந்த உடலும் ஆத்மாவும் ஒன்று. ஆத்மா வேறல்ல, உடல் வேறல்ல. அப்போ பகவானோட உடல் திவ்யமானது. அவர் என்றும் அழிவற்றவர். அஜித்த அஜோ அபிச்சன் அவ்யயாத்மா. அப்போ பகவான் வந்து என்றும் பிறப்பற்றவர், அழிவற்றவர். அடுத்தது ஸ்லோகம் 16.
पुनर्गतां स्वामाताय प्रामयन्तमभीष्णशः अभ्यतावत्रीकृत स्प्रम्पात् தஸ்ததம். மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவான் இப்பொழுது அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தி அசுரனை சந்திக்க விரைந்தார். அசுரன் சீற்றத்தில் தன் உதட்டை கடித்து கொண்டு தன் கதையை தூக்கி கொண்டு மீண்டும் அதை வேகமாக சுழற்றினான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ ஒரு போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து கோபம் அப்படிங்கிற உணர்ச்சி வேண்டும். கோபம் இல்லாம அங்க வந்து போர்க்களத்துல ஒருவன் வந்து சாந்தமாலாம் சண்டை போட முடியாது. அப்போ போர்க்களத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊ அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த விலங்கு அங்க இருக்கிற யானைகள்லாம் சத்தம் போடும், குதிரைகள் எல்லாம் பிளிரும், இப்படி எல்லா சத்தமும் அங்க ஓங்கி இருக்கும். அப்ப இங்க வந்து இவன் கோபத்தை இங்க பகவான் வெளிப்படுத்துறார். அந்த அசுரனும் சீற்றத்தை வெளிப்படுத்துறான். அப்போ சீற்றம் வரும்போது என்ன ஆகும்? உதட்ட கடிப்பாங்க, கண்கள் சிவக்கும், அந்த கண் புருவங்கள் அதை தூக்குவாங்க, நெற்றி எல்லாம் சுருங்கும். அப்போ முகம் வந்து விகாரமா இருக்கும் கோபத்துல. அப்ப இதை வந்து பகவானும் அதை வந்து கோபத்தை வெளிப்படுத்துறார். ஏன்னா கோபத்தை வெளிப்படுத்தும் போதுதான் அங்க சண்டை அப்படிங்கிற ஒரு ரஜோகுணம் உண்டாகும். ரஜோகுணத்துலதான் அந்த சண்டைகள் நடத்தப்படும். அடுத்தது அதனாலதான் சத்திரியர்கள் பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தின் தன்மை அதிகமா அவங்ககிட்ட இருக்கும். அப்ப எல்லாரையும் கட்டுப்படுத்த விரும்புவாங்க. உடனே அவங்க வந்து ஆளுமையை காமிப்பாங்க. அடுத்தது பதம் 17. ததஸ்த கதையா ராதம் தசினாஸ் யாம் பிரபு ஆஜக்னே சது தாம் சௌமிய கதையா கோவிதோ ஹனத். மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிறகு பகவான் அவருடைய கதையினால் பகவானின் வலப்புற புருவத்தில் அடித்தார். ஆனால் மேலான விதுரனே, அசுரன் சண்டையிடுவதில் நிபுணன். ஆகையால் அவன் தன் கதையின் பக்குவமான இயக்கத்தால் தன்னை காத்து கொண்டான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. அடுத்தது பதம் 18. ஏவம் கதாப்யாம் குருவீப்யாம் ஹரியஷோ ஹரிரேவச ஜிஹி சயசயா சீசம் ரப்தாவ் அந்யோன்யம் அபிஜக்னது. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. இந்த விதத்தில் அசுரனான ஹரியஷனும் பரமபுருஷ பகவானும் வெற்றியை விரும்பி இருவரும் சினம் கொண்டு தங்கள் கதைகளால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டனர். பொருளுரை. ஹரியஷன் என்பது அசுரனான ஹிரண்யாட்சனின் மற்றொரு பெயர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ ஹிரண்யாட்சனோட இன்னொரு பெயர் ஹரியஷன். அடுத்தது ஸ்லோகம் 19. ததோய ஸ்ப்ருதோஸ் திக்மகாதா ஹதாங்கயோக சதா திரவக்ன விவ்ருத்ய மன்யவோ விசித்திரமார்க்கம் சரதோ ஜிஹீசயா வியபாதிலாயாமிவ சுஷ்மினோர் மிருதஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு. போரிடும் இருவருக்கும் இடையில் நல்ல போட்டி இருந்தது. இருவருக்கும் அவர்களின் கூர்மையான கதைகளால் ஏற்பட்ட காயங்கள் அவர்களின் உடல்களில் இருந்தன மற்றும் குருதியிலிருந்து வந்த நாற்றத்தால் மேலும் மேலும் சீற்றம் கொண்டனர். வெற்றி பெறும் ஆர்வத்தால் அவர்கள் பலவிதமான போரிடும் முறைகளை கையாண்டனர். ஒரு பசுவுக்காக 2 காளைகள் புரியும் போரை ஒத்திருந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையில் நிகழ்ந்த போர். பொருளுரை. இங்கு கோளாகிய பூமி இலா என்று அழைக்கப்படுகிறது. இந்த பூமி முன்னால் இலாவிரத வருஷம் எனப்பட்டது. மகாராஜா பரீட்சித் தாண்டபோது பூமி பாரத வருஷம் என்று அழைக்கப்பட்டது. உண்மையில் பாரத வருஷம் என்பது முழுமையான கோளுக்கும் உரிய பெயர். ஆனால் படிப்படியாக பாரத வருஷம் என்பது இந்தியாவை குறிப்பதாயிற்று. இந்தியா சமீப காலத்தில் பாகிஸ்தான், ஹிந்துஸ்தான் என 2ஆக பிரிக்கப்பட்டது. அதுபோல பூமி முன்னாள் இலாவிரத வருஷம் எனப்பட்டது. ஆனால் படிப்படியாக காலம் சென்ற பிறகு இது தேசிய எல்லைகளால் பிரிக்கப்பட்டது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாரி மாதாஜி. அப்ப 2 பேருமே வந்து இப்போ சண்டையில ஈக்குவலா இருக்காங்க. ஏன்னா ஒரு யானை கொசுவோட போரிட முடியாது இல்லையா?
அப்ப ஒரு யானை வந்து பலம் மிகுந்த இன்னொரு யானை கூட தான் போரிடும். அது போல பகவான் இங்க வாயிற்காப்பாளர்களான ஜெய விஜயர்களை அதற்காகவே இங்க அனுப்புறார். தன்னோட லீலைகள் மூலமா அவங்களுக்கு அசுர பிறவி கொடுத்து 3 பிறவியில திரும்பி வரும்படி சொல்லி அனுப்புறார். அப்ப அந்த அசுரனான ஹிரண்யாக்ஷன் பகவானை எதிர்த்து இங்க போர் புரியறான். அப்போ இருவருக்கும் இடையில நல்ல போட்டி. ஒரு பசுவுக்காக ஒரு 2 காளைகள் போர் புரியறது மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தது. அப்ப இங்க வந்து இலா அப்படிங்கிறது பூமி தேவியை குறிக்கிறது. அப்ப பூமி தேவி வந்து பாரத வருஷம், இலாபிரத வருஷம் அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப பாரத வருஷம் என்பது இந்தியாவை குறிக்கும். இந்தியா சமீப காலத்தில் பாகிஸ்தான், இந்துஸ்தான் என 2ஆக பிரிக்கப்பட்டது. அது போல பூமி முன்னால் இலாபத வருஷம் எனப்பட்டது. ஆனால் படிப்படியா காலம் சென்ற பிறகு இது தேசிய எல்லைகளாக பிரிக்கப்பட்டது. முதல்ல வந்து ஒரே ஒரு பூமியாத்தான் இருந்தது. பாரதம் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா பாரத பூமி அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறம் மறுபடியும் தனித்தனியா பிரிஞ்சது. அடுத்தது ஸ்லோகம் 20. दैत्यस्य यज्ञावयवस्य माया गृहीतवाराः तनोर्महात्मनः कौरव्य मह्यां द्विषदोर्विमर्तनं तितिशूरा काक्षी प्रवृद्धश्वराट्. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. குரு மரபினை சார்ந்தவரே, அண்டத்தில் அதிக சுதந்திரம் பெற்ற பிரம்மதேவர் தன்னை பின்பற்றுபவர்களுடன் வந்து காட்டுப்பன்றி வடிவத்தில் தோன்றிய பரமபுருஷ பகவானுக்கும் அசுரனுக்கும் இடையில் பூமிக்காக நடந்த பயங்கர சண்டையை அவர் கண்ணுற்றார். பொருளுரை. பரமபுருஷ பகவானுக்கும் அசுரனுக்கும் இடையில் நடந்த சண்டையானது ஒரு பசுவுக்காக 2 காளைகளுக்கு இடையில் நடந்த சண்டையுடன் உவமிக்கப்படுகிறது. கோளாகிய பூமியும் கோ அல்லது பசு என்று அழைக்கப்படுகிறது. காளைகள் பசுவுடன் உறுதியாக இணைவதற்காக தங்களுக்குள் சண்டையிடுபவரை போல அசுரர்களுக்கும் பகவான் அல்லது அவரது பிரதிநிதிக்கும் இடையில் பூமியில் ஆதிக்கம் செலுத்த எப்பொழுதும் தொடர்ந்து சண்டை நடைபெறுகிறது. இங்கு பகவான் குறிப்பாக யக்ஞாவயவ என்று வர்ணிக்கப்படுகிறார். ஒருவர் பகவான் சாதாரண பன்றியின் வடிவத்தில் இருக்கிறார் என்று கருதக்கூடாது. அவர் எந்த வடிவத்தையும் எடுக்க முடியும். அவர் எல்லா வடிவங்களையும் நிலையாக கொண்டிருக்கிறார். எல்லா வடிவங்களும் அவரிடமிருந்துதான் வெளிப்படுகின்றன. இந்த காட்டுப்பன்றியின் வடிவத்தை ஒரு சாதாரண பன்றியின் வடிவமாக கருதக்கூடாது. அவரது உடல் உண்மையில் முழுவதும் யக்ஞா அல்லது வணங்கத்தக்க காணிக்கைகளால் ஆனது. யக்ஞா பலிகள் விஷ்ணுவுக்கு காணிக்கையாக தரப்படுகின்றன. யக்ஞா என்றால் விஷ்ணுவின் உடல். அவரது உடல் ஜடப்பொருள் அல்ல. அதனால் அவரை ஒரு சாதாரண பன்றியாக எடுத்துக்கொள்ள கூடாது. பிரம்மா இந்த பதத்தில் ஸ்வராத் என்று வர்ணிக்கப்படுகிறார். உண்மையில் பகவானுக்கு மட்டுமே முழு சுதந்திரமும் உரிமையானது. ஆனால் பரமபுருஷ பகவானின் அங்கமான எல்லா உயிர்பொருள்களும் நிமிட அளவு சுதந்திரம் பெறுகின்றன. வாழும் ஒவ்வொரு பொருள்களும் இந்த அண்டத்தில் இந்த நிமிட அளவு சுதந்திரம் பெறுகின்றன. ஆனால் பிரம்மா வாழும் எல்லா பொருள்களுக்கும் தலைவர். ஆதலால் எல்லாரையும் விட மிக அதிகமான சுதந்திர உணர்வு நிறைந்தவர். அவர் பரமபுருஷ பகவான் ஆகிய கிருஷ்ணரின் பிரதிநிதி ஆவார். அண்டத்தின் எல்லா செயல்களுக்கும் தலைமை தாங்கும் உரிமை பெற்றவர். எல்லா தேவர்களும் அவருக்காக பணி செய்கிறார்கள். அதனால் அவர் இங்கு ஸ்வராட் என்று வர்ணிக்கப்படுகிறார். அவர் எப்போதும் சிறந்த முனிவர்களாலும் உன்னத ஆய்வாளர்களாலும் சூழ்ந்து வரப்பெற்றவர். அவர்கள் எல்லாருடனும் பகவானுக்கும் அசுரனுக்கும் இடையே நடந்த காளை போரை பார்க்க வந்தார். ஹரே கிருஷ்ணாங் மாதாஜி. தேங்க்யூங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பரமபுருஷ பகவானுக்கும் அசுரனுக்கும் இடையில் நடந்த சண்டையானது ஒரு பசுவுக்காக 2 காளைகள் எப்படி சண்டை போடுது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அப்ப இங்க வந்து பகவான் எந்த ரூபத்திலும் வரலாம். பகவானுக்கு வந்து ஏன்னா அவர் ஸ்வராட்னா சுதந்திரம் உடையவர். அவர் வந்து எதை வேணா அவர் பண்ண முடியும். இந்த செகண்ட் இந்த உலகத்தை அழிக்கணும்னா அழிச்சிடலாம். அதுல அப்படியே விடலாம், இல்ல தண்டனை கொடுக்கலாம். அப்போ பகவான் வந்து இங்க காட்டுப்பன்றியோட உருவம் எடுத்தா உண்மையில அவரது வடிவம் பன்றியோட குணத்தை ஒத்ததல்ல. பகவானாகவே இருக்கிறார். அப்ப நரசிம்மரா வரும்போதும் சரி,
அவர் வராக உருவத்திலையும் வரும்போது சரி, மத்ஸ்யாவதாரத்துல வரும்போது சரி, கூர்மாவதாரத்துல வரும்போதும் சரி, பகவான் பகவானாகவே இருக்கிறார். அவர் வந்து எப்பொழுதும் முக்குணங்களுக்கு உட்பட்டவர் அல்ல. அவர்கிட்ட எந்த மாற்றமும் கிடையாது. அவருக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அப்ப பகவான் வந்து யக்ஞே வை விஷ்ணுகு, அதாவது யக்ஞா அப்படின்னா விஷ்ணுவின் உடல். அவர் ஜடப்பொருள் கிடையாது. அதனால அவரை பன்றியா எடுத்துக்கொள்ள கூடாது. இப்ப அவர் வந்து ஸ்வராட் அப்படின்னா என்ன? சுதந்திரமானவர். அப்போ பகவானுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலே பாக்குறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜென்மாதி அஸ்யதோ அன்வயாத் ஹிதர்தஸ்வாதேசு அபிக்ஞ ஸ்வராட். அபிக்ஞ அப்படின்னா அவர் அனைத்தும் அறிந்தவர், முழு ஞானம் உள்ளவர், பரிபூரணமானவர். ஸ்வராட் அப்படின்னா அவரை வந்து சுதந்திரம் உடையவர். அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அவர் செய்வார். இல்ல அவர் அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி, அவர் ஏற்படுத்தணும்னு நினைச்சாலும் சரி, அவர் வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அவர் என்ன முடிவு வேணா எடுக்கலாம். அப்போ அவர் எப்பொழுதும் சிறந்த முனிவர்களாலும் ஆய்வாளர்களாலும் சூழ்ந்து வரப்பெற்றவர். அவர்கள் எல்லோருடனும் பகவானுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த சண்டையை அவங்க பார்க்க வர்றாங்க. அப்போ சிறந்த முனிவர்கள், நாம எல்லாம் ஒரு விஐபிஸ் வந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் யாரை பாராட்டுறாங்களோ அவங்கதான் உயர்ந்த மனிதர் இல்லைங்களா? இப்ப ஒரு முதலமைச்சர் இருந்தான்னா அவங்களுக்கு கீழே ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சூழ்ந்து வருவாங்க. அது போல இங்க பகவானை வந்து அவரை உணர்ந்தவர்கள் எல்லாரும், அது வேற ஃபீல்டு, ஆனா போலியா கூட அங்க சூழ்ந்து வருவாங்க. ஆனா இங்க வந்து சிறந்த முனிவர்கள், ஞானிகள், தேவர்கள், எப்பவுமே பகவானுக்கு பிரியமானவர்கள், அவங்க வந்து பகவானை வந்து எப்பொழுதுமே சூழ்ந்திருப்பார்கள். அதனால பகவானுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப இங்க வந்து பகவான் போர் புரியறத அவங்க எல்லாரும், பிரம்மால இருந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பிரம்மா தான் அவர் முதல் ஜீவராசி, பகவானுடைய நாபிக் கமலத்திலிருந்து தோன்றியவர். அவருக்கு தாய் தந்தை எல்லாம் பகவானே தான், வேற யாரும் கிடையாது. எல்லாருக்குமே தாய் தந்தை இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு, இல்ல மிருகங்களுக்கு, இல்ல பறவைகளுக்கு, எல்லாருக்குமே தாய் தந்தை இருப்பாங்க. ஆனா பிரம்மாக்கு வந்து நாபிக் கமலத்திலிருந்து தோன்றதுனால பகவானே நேரடியாக அவரை உருவாக்குகிறார். அதனால பகவானே தான் தாய் தந்தை. இப்ப பிரம்மா வாழும் எல்லா பொருட்களுக்கும் தலைவர். ஏன்னா அவர் தான் பகவானோட சார்பா, அவரோட பிரதிநிதியாக எல்லாரையும் இங்க உயிர்ப்பிக்கிறார். எல்லா ஜீவராசிகளுக்கும் இங்க தோற்றம் அளிக்கிறார். அப்புறம் பிரஜாபதிகள் மூலமா நம்மளையெல்லாம் உருவாக்குறார். அப்போ பிரம்மா வந்து முதல் ஜீவராசி. அதனால அவரும் இங்க ஸ்வராட் அப்படின்னு சொல்லப்படுறார். ஸ்வராட் அப்படின்னா எப்படி நாம வந்து ஒருத்தருக்கு உரிமை கொடுக்குறோம், நீ வந்து இந்த சொத்தை விற்கலாம், அப்போ என்ன போலத்தான் நீயும் அப்படின்னா, போலத்தான் அப்படிங்கிறது வேற, நானாகவே அவர் ஆயிடுறது கிடையாது. இப்ப நான் ஒரு சொத்தை வந்து ஒருத்தருக்கு கொடுத்து ஒரு சைன் போட்டு கொடுக்குறேன், இதுல எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு, நீங்க விற்கிறனா விற்கலாம், இல்ல வச்சிருக்கனா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன். அப்போ எனக்கு இருக்கிற உரிமை அவருக்கு இருக்கு அப்படிங்கிற அர்த்தமோ தவிர என்ன போலவே ஆயிடுறது கிடையாது. அது போல இங்க பகவானுடைய ஒரு சிறு அந்த ஜீவராசிகளை தோற்றுவிக்கிற செயலை பிரம்மா வந்து அவருடைய சக்தி பெற்று அவர் செய்யறார். அப்போ இங்க ஸ்வராட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுதான், ஆனா பகவானுக்கு இருக்கிற அளவு கிடையாது. அடுத்தது ஸ்லோகம் 21. ஆசன்னௌ சன்டி ரமபே தசாத்வசம் கிருத பிரதீகார மகாரிய விக்ரமம் விலஷ்ய தைத்யம் பகவான் சஹஸ்ரநீர் ஜகாத நாராயண மாதி சீகரம். மொழிபெயர்ப்பு படிக்கிற மாதாஜி. ஆயிரக்கணக்கான முனிவர்களுக்கும் தத்துவ ஆய்வாளர்களுக்கும் தலைவராகிய பிரம்மா போர் நடக்கும் இடத்தை அடைந்த பிறகு யாராலும் சண்டையிட முடியாத அளவிற்கு ஈடு இணைற்ற சக்தி அடைந்த அசுரனை பார்த்தார். பிறகு பிரம்மா முதலாக காட்டும் பன்றியின் வடிவம் எடுத்து நாராயணரை கீழ் வருமாறு வேண்டினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆயிரக்கணக்கான முனிவர்களுக்கும் தத்துவ ஆராய்ச்சிகளுக்கும் தலைவராகிய பிரம்மா, ஏன்னா எல்லா முனிவர்கள், தத்துவ ஆராய்ச்சியாளர்கள், இவங்க எல்லாம் வந்து முனிவர்கள் எங்க இருக்காங்க? தபோலோகத்துல. அப்ப இவங்க எல்லாருக்கும் தலைவர், எல்லா லோகங்களுக்கும் தலைவர் பிரம்மா. ஏன்னா பிரம்ம லோகம் தான், அந்த சத்திய லோகம் தான் மிக உயர்ந்தது, பிரம்மலோகம். அதுக்கு கீழே தான் தபோலோகம், மகர்லோகம், புவர்லோகம் இதெல்லாம் இருக்கு.
அப்போ அந்த தத்துவ ஆராய்ச்சியாளர்கள் யாரு? மாயா, அபகர்த ஞானா, ஆசூரம் பாவம் ஆசிரிதம்னு தத்துவங்கள் அவங்களாகவே கற்பனை தத்துவங்களை சொல்றவங்க ஞானிகள். அவங்களுக்கெல்லாம் தலைவர் அவங்களுக்கெல்லாம் தலைவர் யாரு அப்படின்னா பகவான். எல்லாருக்குமே பிரம்மா தலைவர், பிரம்மாக்கு வந்து பகவான் தலைவர். அப்போ இவங்க எல்லாம் போர் நடக்கும் இடத்தை அடைந்த பிறகு யாராலும் சண்டையிட முடியாத அளவுக்கு ஈடு இணையற்ற சக்தியை அடைந்த அசுரனை பார்த்தார். பிரம்மா பாக்குறாரு, வானத்துக்கும் பூமிக்கும் அவ்வளவு பெருசா இருக்கா அந்த அசுரன். இப்ப பிரம்மா முதலாக காட்டுப்பன்றியின் வழிவெடுத்த நாராயணனை கீழ்வருமாறு வேண்டினார். இப்போ வந்து பிரம்மதேவரோட பிரார்த்தனைகள் நினைக்கிறேன். அப்போ பகவானை வந்து பிரம்மதேவர் வேண்டது என்னன்னு பார்க்கலாம். இது நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ பிரம்ம வாச்சன். ஹரே கிருஷ்ணா. இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம்.